Good morning students. Standard 7 term 1 social science geography interior of the earth. Interior of the earth அப்படின்னா எர்த்தனுடைய உள் கட்டமைப்பு பற்றி நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே இந்த லெசன் நடத்தியாச்சு. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் தான். ரிவிஷன் கொடுக்குறது மூலமாக உங்களுக்கு கொஷின் ஆன்சர் இதெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு ரீகால் ஆகும். ஸோ என்னென்னு பார்க்கலாம், லெசனுக்குள்ளே வாங்க. இன்டீரியர் ஆஃப் தி எர்த் அப்படின்னா எர்த்தோடைய லேயர்ஸை வந்துட்டு இங்கே வந்து வகைப்படுத்துகிறாங்க. இது என்ன அப்படின்னு சொன்னால் எர்த்தோடைய உள் அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா க்ரஸ்ட், மேண்டில், தி கோர் அப்படின்னு 3 டைப் ஆஃப் பார்ட்டை வந்து எர்த்தை வந்து பிரிக்கிறாங்க. க்ரஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய இந்த பகுதி இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து க்ரஸ்ட்டு, அதாவது அப்பர் மேண்டில், அவுட்டர் கோர் அண்ட் இன்னர் கோர். அதாவது எர்த்தோடைய பாகங்கள் வந்து 3 தான். அதாவது க்ரஸ்ட்டு, மேண்டில், த கோர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. க்ரஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா க்ரஸ்ட்டில் வந்துட்டு ஃபஸ்ட் லேயர் தான் க்ரஸ்ட் அண்ட் அப்பர் மேண்டில் அப்படிங்கிறது. மேண்டில் வந்து 2 டைப்பாக டிவைட் பண்ணலாங்க, அப்பர் மேண்டில் அண்ட் மேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு. கோர் பார்த்திங்கன்னா அவுட்டர் கோர் அண்ட் இன்னர் கோர் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்பாக இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது வந்து ஒரு ஆரஞ்சோ அல்லது ஒரு எக்கோடையோ கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து ஒரு உங்களோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் அந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் கொடுத்துருப்பாங்கன்னு நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். சரியாப்பா? ஸோ எர்த்தோடைய அந்த மேல் ஓடு இருக்குல்லையா, அதுதான் எர்த்தோடைய க்ரஸ்ட் பார்ட்டுன்னு வச்சுக்கோ, முட்டையுடைய மேல் ஓடு. அதுக்கப்புறம் அந்த மேண்டில் அப்படிங்கிற அந்த பார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த வெள்ளை கருவை வரம் வச்சுக்கலாம். அப்போ உள்ளே இருக்கக்கூடிய அந்த எல்லோயிஷ் பார்ட் இருக்கு இல்லையா, அதுதான் கோர் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இதை வந்து டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் த க்ரஸ்ட் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் தி எர்த். இட்ஸ் ஆவரேஜ் திக்னஸ் வேரியஸ் ஃப்ரம் 5 to 30 kilometers. சயல் இஸ் ஃப்ளோட்டிங் ஆன் சிமா. சரியா? சயல் அப்படிங்கிறது லேண்ட் ஏரியாவை தான் சியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சிமா அப்படிங்கிறது ஓஷனிக் ஏரியா வந்து சிமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு பாருங்கள், த க்ரஸ்ட் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த எர்த். இட்ஸ் ஆவரேஜ் திக்னஸ், இதோட க்ரஸ்டோடைய திக்னஸ் பார்த்திங்க அப்படின்னா 5 to 30 kilometers வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சியல் இஸ் ஃப்ளோட்டிங் ஆன் சைமா. த காண்டினென்ட்ஸ் கேன் பி சேட் டு பி ஃப்ளோட்டிங் ஆன் அ சி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது காண்டினென்ட்னால் என்னென்னு சொல்லியிருக்கேன், லேண்ட் ஏரியாஸ் கால்ட காண்டினென்ட். அந்த காண்டினென்ட் வந்து எதில் மிதந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் சி ஏரியாவில் மிதந்துக்கிட்டு இருக்குது. அதாவது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பேங்கியான் பேந்தலாசான்னு சொல்லி ஏற்கனவே நான் உங்களுக்கு நடத்திருக்கேன். இந்த உலகம் முதல்ல தோன்றும் போது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பிக் சைஸ், அதாவது மிகப்பெரிய ஒரு லேண்ட் மாஸாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட், அதாவது வெடிப்பு ஏற்பட்டு பூமி என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு, 7 மிகப்பெரிய பீசஸாக வந்து பிரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த பிரிஞ்ச துண்டுகள் ஒன்றோட ஒன்று பக்கத்தில் இருந்து தான் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா தண்ணியில் மிதந்து விலகி ஒன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்குது. ஸோ அதுதான் 7 பிக் காண்டினென்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அந்த 7 காண்டினென்ட்டுக்குள்ளே தான் என்ன இருக்குது அப்படின்னா இந்த உலகமே அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ காண்டினென்ட் மீன்ஸ் லேண்ட் ஏரியா இஸ் கால்ட் அ காண்டினென்ட்ஸ். சரியா? உனக்கே தெரியும், வேர்ல்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த உலகத்தில் இந்த எர்த்தில் பார்த்திங்கன்னா 3/4 வந்து என்ன தான் இருக்குது, கவர்டில் இருக்குது, வாட்டர் கவர்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், காண்டினென்டல் க்ரஸ்ட் அண்ட் ஓஷனிக் க்ரஸ்ட். காண்டினென்டல் க்ரஸ்ட், திஸ் இஸ் த அப்பர் பார்ட் கன்சிஸ்ட் ஆஃப் கிரானைட் ராக்ஸ் கம்ப்ரைசிங் மெயின்லி ஆஃப் சிலிக்கா அண்டு அலுமினியா. இட்ஸ் கால்டு சயல். அதாவது க்ரஸ்ட், அதாவது காண்டினென்டல் க்ரஸ்ட் அப்படிங்கிறது எர்த்தினுடைய புவியினுடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய பகுதியில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எதோல ஆனப்பட்டது அந்த க்ரஸ்ட் அப்படின்னு சொன்னால் சிலிக்கா அண்ட் அலுமினியா. ஸோ அதோடைய சுருக்கம் தான் சயல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்து ஓஷனிக் க்ரஸ்ட், இதோடைய லெஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இட் ஹேஸ் அன் ஆவரேஜ் டென்சிட்டி ஆஃப் 2.7 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஓஷனிக் க்ரஸ்ட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் it is a lower part made up of dense rocks such as basalt comprising mainly of silica and magnesium. It is called sima. So less than thickness of about 5 kilometer, more denser. It has an average density of 3.0 kilogram 0 by centimeter cube. So next பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மேண்டில் பார்த்துட்ருக்கோம். மேண்டிலில் பாருங்கள், the mantle is separated from the crust by a boundary called
மோரோவிக் டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மேண்டில் பார்ட்டை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா க்ரஸ்ட்டு பார்ட்டையும் மேண்டில் பார்ட்டையும் பிரிக்கக்கூடிய அந்த ஏரியா வந்து என்னன்னு சொல்லுவோம், அந்த பகுதியை வந்துட்டு மோரோவிக் டிஸ்கண்டினியூட்டி பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 2900 கிலோமீட்டர் திக்னஸ் வரைக்கும் இருக்கும். இது அப்பர் மேண்டில் அண்ட் லோயர் மேண்டில்னு சொல்லிட்டு 2 டிவிஷனாக டிவைட் பண்ணுறாங்க. இதோட அப்பர் மேண்டிலோட டென்சிட்டி பார்த்திங்கன்னா 3.4 to 4.4 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் எக்ஸ்டெண்ட் டு 700 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே லோயர் மேண்டில் பார்த்திங்கன்னா டென்சிட்டி ஆஃப் 4.4 to 5.5 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் 700 to 2900 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கோர் பார்ப்போம். கோர் பார்த்திங்கன்னா த இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த எர்த் இட் இஸ் கால்டு நோன் அஸ் பாரிஸ்பியர். சரிங்களா, இன்னர் மோஸ்ட் லேயர். சரிங்களா, இன்னர் மோஸ்ட் அதாவது புவியினுடைய உள்ளமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு லேயர் பேர் கோர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து பாரிஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சு தான். இட் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த மேண்டில் பை அ பவுண்டரி கால் வைட்-ஷார்ட்-குண்டன்பர்க் டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேண்டில் பார்ட்டையும் இந்த கோர் பார்ட்டையும் பிரிக்கக்கூடிய அந்த ஏரியாவுக்கு அந்த ரெட் கலர் கொடுத்துருக்கேன் பாருங்கள், வைட்-ஷார்ட்-குண்டன்பர்க் discontinuity அப்படின்னு சொல்லுவோம். The average density of core is 13.0 bar சென்டிமீட்டர் க்யூப்னு சொல்கிறாங்க. The outer core பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்கும் அப்படின்னா இட்ஸ் கண்டெய்ன்ஸ் பை rich in iron liquid state extends between 2900 to 5150 கிலோமீட்டர். அடுத்து இன்னர் கோர் கம்போஸ்ட் ஆஃப் நிக்கல் அண்ட் ஃபெரோஸ். இன்னர் கோரில் என்ன அடங்கியிருக்கு அப்படின்னா நிக்கல் அண்ட் ஃபெரோஸ் இருக்குது. இது எப்படி இருக்குன்னா சாலிட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். இட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் 5150 கிலோமீட்டர் டு 6370 கிலோமீட்டர்ஸ். So Earth's lithosphere included the crust and the uppermost mantle. The asthenosphere is the part of the mantle that flows and moves the plates of the earth. Barosphere is the core part of the earth. எர்த்தை பாருங்கள் 3 டைப்ஸாக டிவைட் பண்ணுறாங்க, க்ரஸ்ட், மேண்டில், கோர் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் க்ரஸ்ட் பார்ட் பாருங்கள், கான்டினென்டல் க்ரஸ்ட், சயல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஓஷனிக் க்ரஸ்ட்டை வந்து சிமா அப்படின்னு சொல்லிட்டு இன்டிமேட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து மேண்டில் பாருங்கள், அப்பர் மேண்டில், லோயர் மேண்டில்னு 2 டைப் இருக்குது. கோரில் பார்த்தீங்கன்னா அவுட்டர் கோர் அண்ட் இன்னர் கோர்னு 2 டைப்ஸ் இருக்குது. சரியா? ஸோ இப்படியெல்லாம் எர்த்தோட அமைப்பு இருக்குது. இதோட மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னா த லித்தோஸ்பியர்னால் என்னது, லேண்ட் ஏரியா இஸ் கால்டு லித்தோஸ்பியர் இஸ் broken into a number of plates known as the lithosphere plates. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, எர்த்து வந்து முதல்ல உருவாகும் போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லேண்ட் ஏரியா மொத்தமும் மாஸாக இருந்துச்சு. அதுதான் பாஞ்சியான் பேந்தலாசான்னு சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க 6th ஆல்ரெடி. நானும் ஏற்கனவே நடத்தியிருக்கேன் பாருங்கள். தே கேன் பி ஓஷனிக் ஆர் கான்டினென்டல் பிளேட்ஸ். சரியா? ஸோ அந்த ஓஷன் மேலே வந்து இந்த கான்டினென்டல் பிளேட்ஸ் அதாவது நிலப்பரப்பானது என்ன செய்து மிதந்துக்கிட்டு இருக்கு. ஸோ தே மூவ் இண்டிபெண்ட்லி ஓவர் த asthenosphere. This movement is termed as tectonic movements. These plates move in different directions at different speed. At places, these plates move away from each other. At some places, these plates come closer and collide. When an oceanic plate collide with a continental plate, the molten rocks rise again, forming volcanic mountains along the continental edge. A track may be formed between 2 plates. When 2 continental plates converge, folds may be created. Great mountain ranges like the Himalayas have been formed in this way அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஏற்கனவே நான் உங்களுக்கு இதை பற்றி ஒரு வீடியோவை நான் போட்டிருக்கேன். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அடுத்த ரிவிஷன் கிளாஸில் வந்துட்டு திருப்பியும் நான் அந்த ஓஷனிக் க்ரஸ்ட் இப்போ வந்து எப்படி இருக்குது, அதாவது எர்த்தோடைய அமைப்பு எப்படி இருக்குது. ஸோ அந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டு க்ரஸ்ட்டுன்னு படித்தோம். அடுத்து உள்ளது மேண்டில், அப்பர் மேண்டில், லோயர் மேண்டில் படித்தோம். அடுத்து கோர், இன்னர் கோர், அவுட்டர் கோர் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஏற்கனவே சில்ட்ரன் உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா எர்த்தோடைய கோர் பார்ட் இருக்குது இல்லையா, அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், அதாவது முதல்ல க்ரஸ்ட் பார்ட்டில் மணலும் சிலிக்கா அண்ட் அலுமினியம் ஃபார்மேஷனில் இருக்கக்கூடிய மணல்கள் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து மேண்டில் பார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா பாறைகள் இருக்கும்.
அதுக்கப்புறம் கோர் பார்ட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த என்ன சொல்கிறது அப்படின்னா மணல் பாறைகளுடைய குழம்பு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அது எந்த ஃபார்மேஷனில் இருக்குன்னா லிக்விட் ஃபார்மேஷனில் இருக்கும். ஏன் அப்படின்னா அங்கே உள்ளே என்ன இருக்குது அப்படின்னா இப்போ ஒன்றுமே இல்லை. உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் அழகாக சொல்லணும்னா சூரியன் இருக்குது இல்லையா, சன் லைட்டை வந்து நம்மளால் ஒரு மணிக்கு வெயிலில் ஒரு மொட்டை மாடியில் போய் நீ காலில் செருப்பு இல்லாமல் உன்னால் நிற்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஸோ அவ்வளோ சூடாக இருக்கும். இப்போ இரும்பை உருக்கிறதுக்கு எதை பயன்படுத்துகிறாங்க? நெருப்பை தான் பயன்படுத்துகிறோம். ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான நெருப்பு நம்ம மனிதனுடைய அறிவுக்கே இவ்வளோ தூரம் இருக்குது. அது இயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு ஃபயர் பாலை தான் என்னன்னு சொல்கிறோம், நம்ம சன்னுன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம பூமி எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம எதன் மேலே ஃபார்ம் ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, சூரியனுடைய வெப்பத்தையே நம்மளால் என்ன செய்ய முடியல, தாங்கி கொள்ள முடியல. அந்த சூரியன் மாதிரி கிட்டத்தட்ட 6000 சூரியனை ஒன்றாக ஒரு இதில் ஒரு இடத்துல வச்சு அதை டைட் பார்ட்டிக்கலாக மேலே உருவானது தான் நம்மளோட எர்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ஃபயர் பால் மேலே தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னா எர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ரீகால் கொடுக்குறதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் சொன்னேன். ஸோ ரீகால் பண்ணுங்கள், திருப்பியும் புக் எடுத்து தயவு செய்து ரீட் பண்ணுங்கள், யாரும் படிக்காமல் இருக்காதீங்க சில்ட்ரன். ஓகே, தேங்க்யூப்பா.